சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு மனிதனின் வாழ்வில் அவனுடைய உயர்வையும் தாழ்வையும் நிர்ணயிப்பது அவன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை வைத்துத்தான். அந்த நாவிலிருந்து வரும் வார்த்தைகளின் மதிப்பை வைத்தே இவற்றை எல்லாம் மற்றவர்கள் எடை போடுகின்றார்கள். ஒருவனிடம் நட்பு கொள்வதும் பகை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் கூட இந்த நாவினால் வரும் வார்த்தைகளை வைத்துத்தான். எனவேதான் ஒருமுறை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசனை செய் என்பார்கள். எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம், ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது. நீ சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி, ஆனால் நீ சொன்ன சொல்லுக்கோ அதுதான் உனக்கு முதலாளி. இப்படி பல விஷயங்கள் சொல்களை பற்றி இருக்கின்றது. எனவே எதை பற்றி பேசினாலும் அதற்கு முன்பு உனக்கு நிதானம் தேவை என்பதை நீ முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, நீ பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்பதில்லை. பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் பேசும்போது குறுக்கே பேசுவது, வார்த்தைகளை வார்த்தை எதிர்வார்த்தை பேசுவது, எதிரில் பேசுவோர் முழுமையாக பேசுவதற்கு முன்பே பதில் கூறுவது, இது போன்றவற்றை செய்யாமல் எதிரில் இருப்பவர் என்ன பேசுகிறார் என்பதை முழுமையாக கேட்க வேண்டும். என் பிள்ளையே, நான் கூட உன்னிடம் பல வழிகளில் தினமும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் அதை நீ கவனிப்பதில்லை. மாறாக நீ மட்டும் என்னிடம் பேசுவதாக நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, இனிமேல் நீ யாரிடம் பேசினாலும் பேசுவதற்கு முன்பு இதை பேசலாமா வேண்டாமா என்று பல முறை யோசனை செய். பிறர் பேசுவதையும் புறக்கணித்து விடாதே. உண்மையை உள்ளதுபடி சொல். பொய்யை சொல்லும் அவசியம் வருவதை தவிர்த்து விடு. என் குழந்தையே, இந்த அப்பா சொல்வதை கேள். இன்றிலிருந்து வார்த்தைகளை வெளியே அதிகம் கொட்டாதே. நான் உன் நன்மைக்காகவே சொல்கிறேன். இந்த 2 மாற்றங்களும் உன்னிடம் வந்தால் போதும், உன் வாழ்க்கை ஒளிமயமாக தொடங்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.